விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வரைமுறையின்றி பேசுகிறார் திமுக எம்பி ஆர் ராசா என்று தெரிவித்திருக்கிறார் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு. தாவேக அமைச்சரவையில் இணைந்தோருக்கு வெட்கம் இல்லையா என ஆர் ராசா பேசியதற்கு பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு. ஆர் ராசாவை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அழைத்து கண்டிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சரவையில யார் இடம்பெற்றிருந்தாங்களோ அவங்களுக்கு வெட்கம் இல்லையான்னு சொல்லிட்டு ஆர் ராசா பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாருங்க? இல்லை, மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் ராசா அவர்கள் சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டதா தெரியவில்லை. அதாவது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்கின்ற ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறார். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் அவரை அழைத்து கண்டிக்க வேண்டும். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து விடுதலை சிறுத்தைகளை தூண்டி விடுகின்ற வேலையை செய்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்று 2 தொகுதியில் வெற்றி பெற்றுவிட்டோம். அந்த 2 தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு திமுக அன்றைக்கு வெறும் 96 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. ஆனால் எங்களுடைய இடங்கள் 2 இடங்களும் அவருக்கு ஆதரவு கொடுத்து 5 ஆண்டுகளும் மறைந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை ஒரு மைனாரிட்டி அரசு என்று தான் சொன்னார்கள். ஆனால் காங்கிரஸும் ஆதரவு கொடுத்தது, விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுத்தது. அப்போதெல்லாம் ஆர் ராசா போன்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், வெட்டப்படாமல் தான் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகவே அவர் பேசுவது என்பது அவருக்கே அது சரியா என்பதை நான் அவருடைய கோணத்திலே கூறுகிறேன். மேலும் மேலும் மாதிரியே அவர் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை நிறுத்த வேண்டும். திமுக தலைமை அவரை கண்டிக்க வேண்டும், கண்டிப்பார்கள் என்றுதான். விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.